அவளும் சரி விஸ்வாவும் சரி நீண்ட நாட்களாக இந்த விஷயத்திற்காகத்தான் காத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை. ஒவ்வொரு மாதமும் தள்ளி போய்க் கொண்டிருந்ததில் கவிதாவிற்கு இப்பொழுது கொஞ்சம் பயம் வரத்தான் செய்திருந்தது. பின்பு சிறிது நேரம் கழித்து ரிசல்ட் என்னவாக இருக்கும் பார்க்கலாம் என்று மெதுவாக அந்த கிட்டை நோக்கி வந்தவள் அந்த கிட்டை கையில் எடுத்து பார்த்ததும் அவள் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் உணர்ச்சி துடைக்கப்பட்டது போல கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. எவ்வளவு நேரம் அப்படியே அழுது கொண்டு நின்றிருந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அதே போல எப்பொழுது உறங்கினோம் என்றும் அவளுக்கு தெரியவில்லை. மாலை அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்த விஸ்வா அவள் களைப்பாக படுத்திருப்பதை பார்த்ததும் ஒரு நிமிடம் பதறிவிட்டான். ஏனென்றால் அவள் இப்படி படுக்கும் ரகம் கிடையாது. வேகமாக ஓடிச் சென்று அவள் முகத்தை பார்க்க அவள் முகத்தில் கண்ணீர் வடிந்ததற்கான கோடுகள் காய்ந்து கிடக்க அதில் பதறியவன் முதலில் அவள் உடம்பைத்தான் செக் செய்தான். என்ன ஆச்சு, இவளுக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்று நெற்றியிலும் கழுத்திலும் கையை வைத்து பார்த்தவன் டெம்பரேச்சர் கரெக்டா தானே இருக்கு, அப்ப வேற என்னவோ நடந்திருக்கு என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு அவளை இப்பொழுது எழுப்பலாமா வேண்டாமா என்ற குழப்பம் வந்துவிட்டது. இவ எப்ப படுத்தாலோ தெரியல, கொஞ்ச நேரம் தூங்கட்டும், எதா இருந்தாலும் எழுந்ததுக்கு அப்புறமா கேட்டுக்கலாம் என்று நினைத்து கொண்டவன் பின்பு மெதுவாக வாஷ்ரூம் சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வந்து அவள் அருகே அமர்ந்து அவள் எப்பொழுது கண்விழிப்பாள் என்று காத்து கொண்டிருந்தான். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் அவள் கண்மொழிக்கவே இல்லை. என்னாச்சு இவளுக்கு, காஃபி கூட குடிக்காம இப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா என்று நினைத்து பதறியவன் வேறு வழியே இல்லை, எழுப்புறதுதான் லாஸ்ட் சான்ஸ் என்று விட்டு வேண்டுமென்றே அவளை மிரட்டி பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தவன் அவள் முன்னால் வந்து நின்று கையை கட்டிக்கொண்டு கவி கவி என்று சத்தமாக அழைத்தான். ஆனால் அவளிடம் அசைவு இல்லை. இப்பொழுது அவன் மனமே கொஞ்சம் பதட்டமாக மாற அவள் ஷோல்டரில் கையை வைத்து கவி கவி என்று தட்டி தட்டி எழுப்பினான். அதில் லேசாக அவளது உடலில் இருந்து அசைவு வந்ததும் தான் அவனுக்கு உயிரே வந்தது. மெதுவாக கண்ணை முழித்தவள் விஸ்வா தன் கண் முன்னே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பதறி எழுந்து அமர்ந்தாள். என்னடி, நானும் ஈவினிங் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ மாட்டுன்னு தூங்கிட்டே இருக்க, எழுப்புனா கூட எழுந்திருக்க மாட்டேங்கிற. அதெல்லாம் விடு, எதுக்காக நீ இப்படி அழுதுருக்க, உன் கண்ணெல்லாம் தண்ணி வந்து காஞ்சு போய் கிடக்குது என்று கேட்டதுதான் தாமதம். உடனே அவளுக்கு மதியம் நடந்த விஷயம் அனைத்தும் ஞாபகம் வர எழுந்து வேகமாக அவனை கட்டி கொண்டு ஓ என்று கதறி அழுதாள். அதில் ஒரு நிமிடம் தன் சுயத்தை இழந்தவன் கவி என்னாச்சுடி, ஏன் அழுவுற, நான் சும்மா உன்கிட்ட விளையாடுறதுக்காக தான் மிரட்டினேன், பிளீஸ் டி தயவு செஞ்சு அழுகாத, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்குதுடி என்று அவள் தோளை பிடித்து குலுக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவளோ அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டு அவள் கண்ணீரால் அவன் சட்டையை நினைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் பொறுமையை காக்க முடியவில்லை. அவளிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டவன் கவி தயவு செஞ்சு எதுக்கு அழுவுறன்னு சொல்லிட்டு அழுவு, ஏண்டி இப்படி மனுஷனை போட்டு படுத்துற, வந்ததும் வராததுமா நீ இப்படி அழுதினா நான் என்னன்னு நினைக்கிறது, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, நம்ம ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வரலாமா, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாதானடி எனக்கு தெரியும், நீ மாட்டுன்னு அழுதுட்டு இருந்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறது என்று அவன் மேலும் மேலும் பேசிக் கொண்டிருக்க பட்டென்று அவனிடமிருந்து நகர்ந்தவள் வேகமாக சென்று டேபிளில் இருந்த டிராயரை திறந்து அங்கிருந்த பொருளை கையில் எடுத்துக்கொண்டு வந்து அவன் கையை பிடித்து அவனின் உள்ளங்கையிலும் வைத்துவிட்டு விஸ்வா நீங்க அப்பாவாக போறீங்க என்றதுதான் தாமதம். அந்த கிட்டை பார்த்தவனுக்கு கண்களில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடிந்தது. இவ்வளவு நேரம் அவள் எதற்கு அழுகிறாள் என்று அவளை முறித்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது தான் எதற்கு அழுகிறோம் என்று தெரியாமலேயே அவன் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்த கவிதாவுக்கும் அழுகை வர அந்த கிட்டை எடுத்து கண்களில் ஊற்றி கொண்டவள் கவி எப்படி செக் பண்ண, நிஜமாத்தான் சொல்றியா இல்ல என்கிட்ட விளையாடுறியா, என்ன விஸ்வா இந்த விஷயத்துல போய் நான் விளையாடுவேனா என்று மத்தியானம் நடந்ததிலிருந்து இப்பொழுது வரை சொல்லி முடித்தாள். என்னடி நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க, 15 நாள் தள்ளி போயிருக்கு, இதை எப்படி நீ கவனிக்காம விட்ட, நான் ஒரு மடையன், நானும் இதை எப்படி மறந்தேன்னு இப்ப வரைக்கும் புரியல என்று அவள் தாடையை தன் இரு கைகளில் ஏந்தியவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தான். அந்த நெற்றி முத்தம் அவளுக்கு மிகவும் இதமாக இருந்தது.
பின்பு கன்னம், கழுத்து, உதடு என்று அனைத்து இடத்திலும் முத்தம் கொடுத்தவன் பின்பு கீழே முட்டி போட்டு அமர்ந்து அவள் சேலையை லேசாக நகர்த்திவிட்டு அவள் வயிற்றில் அழுத்தமாக ஒரு முத்தத்தினை பதித்தான். அந்த ஒரு முத்தம் அவனுடைய மொத்தத்தையும் கூறியது போல இருந்தது கவிதாவிற்கு. மெதுவாக அவன் தலையை கோதிவிட, கவி, இவ்வளோ நாள் நம்ம இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணோம்ல, எப்படியோ அந்த கடவுள் நமக்கும் இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுடி. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? இல்ல விஸ்வா, அது எப்படி உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்டயாவது சொல்லுவேன்? எப்படி செக் பண்ண? இன்னைக்கு மதியானம் தான் இந்த கிட்ட ஆர்டர் போட்டு செக் பண்ண. நீ செக் பண்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. விஸ்வா, எதுவும் நெகட்டிவா இருக்க கூடாதுன்றதுனாலதான் உங்ககிட்ட சொல்லல. பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. சரி, அப்பவாவது நீ என்கிட்ட விஷயத்த சொல்லி இருக்கணும் இல்ல? இல்ல விஸ்வா, நிஜமாவே என்னால நம்பவே முடியல. எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப அழுகையாவே வந்துகிட்டு இருந்துச்சு. அதுதான் நான் அழுதழுது ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. நீங்க வந்து எழுப்பினதுக்கு அப்புறம் தான் நான் சுய உணர்வே பெற்ற மாதிரி இருக்குது என்று கூறினாள். இப்போ எவ்வளவு நாள் ஆகி இருக்குதுடி? 45 நாள் விஸ்வா. சரி, இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? போலாம் விஸ்வா. அப்படின்னா ஒண்ணு செய்யலாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இந்த விஷயத்த வீட்டுல சொல்லிக்கலாமா என்று விஸ்வா கேட்டதும் நானும் அதத்தான் நினைச்சேன். சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்புடி, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். எந்த டாக்டரை பார்க்க போறோம் விஸ்வா? இது என்ன கேள்வி? வைஷுக்கும் பிரியங்காவுக்கும் பார்த்தாங்கல்ல, ஆதியோட ரிலேட்டிவ், அவங்களதான் பார்க்க போறோம். சரி என்றவள் வேகமாக சென்று முகம் கழுவி விட்டு வேறு புடவையை மாற்றிக்கொண்டு அந்த கிட்டையும் எடுத்து அவள் பர்சில் வைத்துக் கொண்டு வெளியே வர, அப்பொழுது கௌசல்யாவோ, விஸ்வா, என்னப்பா வந்ததுல இருந்து ரூம்குள்ள போனவன் தான் வெளியே வரவே இல்ல. சரி, இந்தாங்க 2 பேரும் காஃபியை குடிங்க என்றதும் அந்த காஃபியை வாங்கி இருவரும் அமைதியாக கொடுத்து விட்டு, அம்மா, கவியை கொஞ்சம் வெளில கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா, நைட்டு டின்னர் வந்து தானே சாப்பிடுவீங்க? ஆமாமா, டின்னர் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க, நாங்க வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவோம். சரி, ஹரியும் பிரியங்காவும் எங்க? அவங்க ரூம்ல இருக்காங்கப்பா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. டெலிவரி பெயின் எப்ப வேணாலும் வரும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்களாம். கொஞ்சம் கவனமா பாத்துக்க சொல்லி இருக்காங்க. அதான் மாப்பிளையும் அவளை விட்டு பிரியாமலேயே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் என்றதும் கவிதாவை பார்த்தவனுக்கும் தனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று உள்ளுக்குள் குஷியாக இருந்தாலும் டாக்டரிடம் சென்று வரும் வரை அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. என்னாச்சு விஸ்வா, ஏன் உன் முகம் இப்படி பதட்டமா இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க பக்கத்துல இருக்கிற கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்கப்பா என்று கூறவும் உடனே அவளை அழைத்து கொண்டு பைக்கை எடுக்க நினைத்தவன் என்ன நினைத்தானோ. பின்பு காரை எடுத்துக்கொண்டு அவள் முன்பு வந்து நிறுத்தியதும், என்னாச்சு விஸ்வா, ஏன் பைக் எடுக்காம கார் எடுத்துட்டு வரீங்க? இல்லடி, இந்த டைம்ல பைக்ல போறது எனக்கு அவ்வளவு சேஃப்டியா தெரியல. நம்ம கார்லயே போயிட்டு வந்துடலாமே. விஸ்வா, பாத்தீங்களா, இப்பவே உங்க குழந்தைக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க 2 பேருக்காகவும் தாண்டி யோசிக்கிறேன் என்றதும் அந்த பதிலில் உச்சிக்குள்ளிருந்தவள் பின்பு மெதுவாக கார் கதவை திறந்து கொண்டு அமரவும் அவள் அமர்ந்ததும் கதவை சாத்தியவன் பின்பு டிரைவர் சீட்டில் அமர்ந்து தன் காரை ஸ்டார்ட் செய்தான். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றதும் டாக்டரை பார்க்க வேண்டும் என்று கூற ஆதியின் பெயரை சொன்னதும் அவனுக்கு தனி வரவேற்பு கிடைத்தது. நீண்ட நேரம் காத்திருக்காமல் சென்ற உடனேயே மருத்துவரை பார்க்க உள்ளே நுழைந்தான். அப்பொழுது டாக்டரோ அவனை பார்த்து, வாங்க மிஸ்டர் விஸ்வா, நீங்க ஆதியோட ஃப்ரெண்டு தானே? ஆமா டாக்டர். சரி உட்காருங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை என்றதும் விஸ்வா கவிதாவை பார்க்க உடனே கவிதாவோ, டாக்டர், எனக்கு 15 டேஸ் டேட் தள்ளி போயிருக்கு. ஓ அப்படியா? ஆமா டாக்டர், இன்னைக்குதான் கிட்டு வாங்கி வீட்லயே டெஸ்ட் பண்ண, அதுல பாசிட்டிவ்னு 2 கோடு நல்லா டார்க்கா தான் வந்துச்சு என்று அதை எடுத்து காட்ட அதை வாங்கி பார்த்தவர், சரிமா, அப்படின்னா நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதோட ஒரு ஸ்கேனும் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். சரி, எல்லாம் முடிச்சிட்டு என் ரூமுக்கு வாங்க என்று அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு சிஸ்டரை அழைத்து விஷயத்தை கூற
அவரே கூட இருந்து அனைத்து டெஸ்டுகளையும் முடித்து வைத்துவிட்டு மீண்டும் டாக்டரின் அழைக்கு அழைத்து வர ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்தவர், வாங்க மிஸ்டர் விஸ்வா, வாங்க மிஸ்ஸஸ் கவி, உட்காருங்க என்று அவளை அழைத்து அமர வைக்க இருவரும் கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருந்தனர். டாக்டர் அந்த ரிப்போர்ட் ஃபைல்களையே பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது கவிதா தான், டாக்டர் ரிப்போர்ட் என்னாச்சு என்றதும், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறீங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்தாச்சு, குழந்தை கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கு மேல நான் எழுதி கொடுக்கற மெடிசின்ஸை டெய்லி ரெகுலரா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் செக்கப்புக்கு கண்டிப்பா வந்துருங்க, சரியா? ஓகே டாக்டர், தேங்க்யூ சோ மச். இங்க பாருங்க மிஸ்டர் விஸ்வா, இனிமே உங்க ஒய்ஃபை கவனிச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை தான். அவங்க ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? எங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆக போகுது டாக்டர். சரி, ஓகே, பேபி கரெக்டா தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அப்போ நீங்க கிளம்பலாம் என்றதும் வேகமாக அந்த ரிப்போர்ட்ஸை எல்லாம் வாங்கி கொண்டு வெளியே வந்ததும் விஸ்வா கவிதாவின் கையை இறுக்கமாக பற்றி கொள்ள அவளும் அவன் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். கவி, எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. டாக்டர் வாயால கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஆமா விஸ்வா, எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. சரி, இப்ப போய் நம்ம வீட்ல விஷயத்த சொல்லலாமா? கண்டிப்பா விஸ்வா, போகும்போது ஸ்வீட்டோட போய் சொல்லலாம். ஆமால, அன்னைக்கு ஆதி கூட அப்படிதான் வந்து சொன்னான். சரி, ஓகே என்றவன் டாக்டர் எழுதி கொடுத்த அனைத்து மருந்து மாத்திரைகளையும் வாங்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் ரிப்போர்ட் என்று அனைத்தையும் அவனை தூக்கி கொண்டு செல்ல, விஸ்வா, இத கூட நான் தூக்கிட்டு வரமாட்டேனா? இல்லடி, இது வெயிட்டா இருக்கும், நீ வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. அட பாவி, ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபைல், அது என்ன பெருசா வெயிட் வந்துட போகுது? அதெல்லாம் உனக்கு தெரியாது கவி, இதெல்லாம் தூக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்ல, நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? நீ இனிமே அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளு. ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பப்போ வைஷுவும் பிரியங்காண்ணியும் சொல்லுவாங்க, ஆனா இப்பதான் தெரியுது, இனிமே டெலிவரி ஆகிற வரைக்கும் என் நிலைமை ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கு என்று புலம்பிக் கொண்ட வந்த மனைவியை பார்த்து சிரித்தவன், உங்களுக்கெல்லாம் நல்லபடியா பார்த்து செஞ்சா இப்படி தாண்டி கிண்டல் பண்ணுவீங்க என்று கூறிவிட்டு பின்பு அவளை காரில் ஏற்றியவன் நேராக வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றான். போகும் வழியிலேயே ஒரு ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டை வாங்கி கொண்டவர்கள் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அப்பொழுது ஹரி, பிரியங்கா, சுரேஷ், கௌசல்யா என்று அனைவரும் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது காரை நிறுத்திவிட்டு உள்ளே வரும் கவிதா விஸ்வாவை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மெதுவாக அவள் கையை பிடித்து அழைத்து வந்து உள்ளே விட்டவன், அம்மா, அப்பா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா, என்ன விஷயம் என்று சுரேஷ் கேட்டதும் உடனே ஸ்வீட்டை எடுத்து அவர் முன்னால் நீட்டி, நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டியா ஆக போறீங்க, நான் அப்பாவாக போறேன், கவி அம்மாவாக போறா என்று சந்தோஷமாக கூறினான். அனைவருக்கும் ஒரு நிமிடம் என்ன இங்கு நடக்கிறது என்று புரியாமல் அதிர்ச்சியில் இருக்க, முதலில் அதிர்ச்சியில் இருந்து வெளியில் வந்த பிரியங்கா தான் ஓடி வந்து கவிதாவை இறுக்கமாக கட்டி அணைத்து, கவி, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே நீ என்று கேட்கவும், அண்ணி, இப்பதான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வரோம், கன்ஃபார்ம் ஆன உடனே நேரா வீட்டுக்கு வந்து உங்க எல்லார்கிட்டயும் தான் சொல்றோம் என்று கூறவும், சரி, இப்போ எவ்வளவு நாளாச்சு? 45 days அண்ணி. அடி பாவி, 45 நாளா எதுவுமே செக் பண்ணாமலா இருந்த? ஆமா நீ, வைஷுக்கு குழந்தை பிறந்தது, பேர் வச்சது, அணு கல்யாணம், அப்படி இப்படின்னு நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். நல்லா மறந்த, இப்படியா இருப்பாங்க? இதுல வேற அணு கல்யாணத்துல மேடம் டான்ஸ் எல்லாம் வேற ஆடுனீங்கல்ல என்றதும் ஒரு நிமிடம் அவளுக்கு பக்கென்று ஆக தன் வயிற்றில் கை வைத்தாள். அப்பொழுது கௌசல்யா, கவி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா, நீ பயப்படாத, குழந்தைக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அத்தை. அப்புறம் என்ன கவலை, விடு, இனிமே உன்னை முழு மூச்சா பாத்துக்க வேண்டியதுதான் என்னோட பொறுப்பு என்று கூறிய கௌசல்யா அவள் நெற்றியில் உச்சி முகர, அதே நேரம் சுரேஷ் விஸ்வாவை அணைத்துக் கொண்டு வாழ்த்து கூறினார். அப்பொழுது ஹரி, மச்சான் நீயுமாடா என்று வேகமாக அவனை அணைத்துக் கொண்டு, யாம் பெற்ற இன்பம் நீயும் பெறுவாயாக என்று ஆசீர்வாதம் செய்தான். அட பாவி, நீ சொல்றதுலே ஏதோ உள்குத்து இருக்க மாதிரியே இருக்குதுடா.
அதெல்லாம் போக போக தாண்டா உனக்கு புரியும், இப்ப ஒன்னும் புரியாது என்று கூறினான். நீ சொல்றத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு என்று அவன் கூறவும் பின்பு அனைவரும் சோஃபாவில் அமர்ந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். பிரியங்கா, கௌசல்யா, ஹரி என்று அனைவரும் அவர்களுடைய ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டையும் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர். அதே நேரம் ஹரி பிரியங்காவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, பிரியங்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு குட்டி பாப்பா வந்துரும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பாக்கு துணையா நம்ம கவியோட பாப்பாவும் வந்துரும். 2 பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுவாங்க இல்லடி? ஆமா ஹரி, அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கூட எங்க குழந்தைங்க தனியா இருக்குமோ, அதுக்கு ரொம்ப போர் அடிக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே பிரச்சனையே இல்ல. கவிதாவோட குழந்தையும் நம்ம குழந்தையும் சேர்ந்து ஒன்னாவே விளையாண்டு ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர போறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க என்று கூறினாள். இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதியோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும் என்று நினைத்த கௌசல்யாவை தடுத்த விஸ்வா, அம்மா வேண்டாம், நானும் கவியும் நேர்ல போய் பார்த்தே சொல்லிட்டு வந்துடுறோம், அதான் நல்லது. அதுவும் இல்லாம கவி வீட்டுக்கு வேற போகணும், அவங்க கிட்டையும் நேர்ல பார்த்து சொல்லி ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படி சொல்றியாப்பா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, அப்போ எப்ப போறீங்க? நாளைக்குமா என்றதும் பிறகு அன்றைய இரவு உணவை முடித்துக் கொண்டு அறைக்கு வந்ததும் டாக்டர் கொடுத்த மாத்திரையை எடுத்து அவள் கையில் கொடுத்து முழுங்க சொன்னான். அவளும் அந்த மாத்திரையை மிகவும் கஷ்டப்பட்டு முழுங்கிவிட்டு, என்ன விஸ்வா, இந்த மாத்திரை இவ்வளோ கசப்பா இருக்கு? ஹலோ மேடம், ஃபர்ஸ்ட் நாள் போடுறதுக்கே இப்படி சொல்றீங்க, இன்னும் டெலிவரி ஆகுற வரைக்கும் போட வேண்டியது இருக்குதே, என்ன பண்றது? ரொம்ப கஷ்டம்தான் விஸ்வா, எனக்கு மாத்திரை சாப்பிடவே பிடிக்காது. அப்படின்னா டாக்டர் கிட்ட சொல்லி ஊசி போடட்டுமா? ஐயோ, அதுக்கு இது எவ்வளோ பெட்டர், ஊசி ரொம்ப வலிக்கும் என்று சிறு குழந்தை போல பேசியவளை பார்த்தவன் ஒரு நிமிடம் பதட்டமாகி அவள் அருகே வந்து அவள் தாடையை தன் கைகளில் ஏந்தி, கவி, மாத்திரை முழுங்கவும் ஊசி போடவுமே இப்படி பண்றியே, நீ எப்படி குழந்தை பெத்துக்குவ என்று கேட்டதுதான் தாமதம். உடனே எழுந்து அவன் மார்பில் சாய்ந்து கொண்டவள், விஸ்வா, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. வைஷு டெலிவரி அப்பயே பாத்தீங்கல்ல, நான் எவ்வளவு திடமா இருந்தேன். அதெல்லாம் எத்தனை குழந்தை வேணும்னாலும் நான் தெம்பா பெத்துக்குவேன். மாத்திரை போடவும் ஊசி போடவும் தான் பயப்படுவேனே தவிர குழந்தை பெத்துக்கிறதுக்கு பயப்படவே மாட்டேன். சோ நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாம ஃப்ரீயா இருங்க என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் தான் அவன் மனது திருப்தியானது. பிறகு அன்று இரவு அப்படியே அனைவரும் உறங்கிவிட அடுத்த நாள் காலை நேரத்துடனே எழுந்தவன் ஆதி ஆபீஸிற்கு கிளம்பும் முன்பே சென்று பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து கவிதாவை அழைத்துக் கொண்டு நேராக ஆதியின் வீட்டிற்கு சென்றான். போகும்பொழுது அவர்களுக்கும் ஸ்வீட் வாங்கி கொண்டு சென்றவன் ஆதி வீட்டின் முன் காரை நிறுத்திவிட்டு அவனை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். முதலில் கண்மணிதான் அவர்களை பார்த்தார். ஹே விஸ்வா, கவி, வாங்க வாங்க, என்ன இவ்வளோ காலையிலே வந்திருக்கீங்க என்று கேட்கவும் கவிதாவிற்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுதுதான் சாப்பிடுவதற்காக அங்கு ஆதி, வைஷு, அனு, கார்த்தி அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருக்க நேராக உள்ளே வந்தவன், அப்பாடா, எல்லாம் ஒன்னாதான் இருக்கீங்களா, நல்லதா போச்சு என்று ஸ்வீட் பாக்ஸை எடுத்து கண்மணியின் கையில் கொடுத்து, ஆண்டி, நீங்க எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று காலில் விழுந்ததும் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. நல்லா இருங்க, எழுந்துறீங்க. என்னடா நீ மாட்டு வந்த ஸ்வீட் பாக்ஸ கொடுத்து காலில் விடுற, என்ன விஷயம்? நீங்க மறுபடியும் பாட்டியாக போறீங்க, கவி பிரெக்னண்டா இருக்கா ஆண்டி என்றதுதான் தாமதம். உடனே வைஷு வேகமாக எழுந்து ஓடி வந்தவள் கவிதாவை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள அனுவும் ஓடி வந்து அவளும் அணைத்துக் கொண்டாள். ஹே கவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. அண்ணி, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்ன நம்ம வீட்டுல ஒரே பாப்பாங்களா வரப்போகுது, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா என்று மூவரும் ஒன்றாக அணைத்துக் கொண்டு நிற்க அப்பொழுது அங்கே வந்த கார்த்தி, கவி வாழ்த்துக்கள் பா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று கூறியதும் உடனே விஸ்வாவிற்கும் அனைவரும் வாழ்த்துக்களை கூற ஆதியிடம் வந்தவன், மச்சான் என்றதுதான் தாமதம். அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் எப்ப இந்த செய்தியை நீ எனக்கு சொல்லுவன்னு. ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்று இருவரும் கட்டி அணைத்திருப்பதை பார்த்திருந்தவர்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆதிக்குள் இப்படி ஒரு அன்பா என்று கேள்விக்குறியாக பார்த்து கொண்டிருந்தனர்.
ஏனென்றால் அவனுக்கு ஹரி விஸ்வா மேல் மிகவும் பாசம் அதிகம். அவர்கள் இருவருக்காக அவன் எந்த அளவுக்கு வேண்டாமானாலும் போவான். அதே நேரம் கண்மணி, கௌதமி எல்லாரும் கவிதாவிற்கும் விஸ்வாவிற்கும் வாழ்த்துக்களை கூற விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் வாழ்த்துக்களை கூறினர். எவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்க. சரி சரி வாங்க, 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று அவர்களையும் இழுத்து அமர வைத்து காலை உணவை பரிமாற அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர். பின்பு கவிதாவோ, என்ன கார்த்தி, மறு வீட்டுக்கு வந்திருக்கியா? மாமியார் வீடு என்ன சொல்லுது? அது ஏன்பா கேக்குற? இவங்க எல்லாரும் கவனிக்கின்ற பேர்ல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. என்னால சுத்தமா முடியல என்று பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொண்டிருக்க அதை பார்த்து சிரித்த கவிதாவிற்கு, என்ன கார்த்தி இப்படி சொல்லிட்ட? இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாப்பிள, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பில கொத்த மாதிரி இருக்க. பின்ன உன்னை கவனிக்கிறத விட அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு பாப்போம். அம்மா தாயே, நீ வந்ததுக்கு சிறப்பா எதுவும் செஞ்சு விட்டுட்டு போகாம கம்முன்னு அமைதியா போனினாவே போதும் என்று கையெடுத்து கும்பிட்டான். அதை பார்த்த வைஷுவும் அணுவும் சிரித்துக் கொண்டிருக்க அப்பொழுது வைஷுவின் குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டிருந்த விஸ்வாவும் கவிதாவும், டேய் செல்ல குட்டிங்களா, நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாண்டா ஒரு விஷயமும் நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. இப்ப பாரு, உங்க கூட விளையாடுறதுக்கு இன்னொரு குட்டி பாப்பா இன்னைக்கோ நாளைக்கோ வர்ற கண்டிஷன்ல இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களோட குட்டி பாப்பாவும் வந்துரும் என்று இருவரும் ஜாலியாக குழந்தைகளிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த வைஷுவிற்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. ஏனென்றால் அவள்தான் தன் தோழிக்கு இன்னும் குழந்தை எதுவும் நிற்கவில்லையே என்ற வருத்தத்திலேயே கடவுளிடம் நிறைய நாள் மன்றாடி கொண்டிருந்தாள். இப்பொழுது அந்த நல்ல செய்தி காதில் விழுந்த பிறகுதான் அவளுக்கும் நிம்மதியாக இருந்தது. பின்பு ஒரு வழியாக அனைவரிடம் இருந்து பேசிவிட்டு நேராக கவிதாவின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். இவர்கள் வருவதாக முன்னாடியே போன் பண்ணி கூறி இருந்ததால் அன்று பிரசாந்த் ஸ்கூலுக்கு போகாமல் லீவ் போட்டு விட்டான். அவருடைய அம்மாவும் அப்பாவும் அவர்களுக்காகவே காத்திருக்க வாசலில் சென்று கார் நின்றதுதான் தாமதம். உடனே பிரசாந்த் வேகமாக வெளியே ஓடி வந்து, அக்கா மாமா வாங்க வாங்க என்று ஆசையோடு அழைக்க காரிலிருந்து இறங்கியதும் கவிதாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். பின்பு விஸ்வாவை அணைத்துக் கொண்டவன், அக்கா மாமா உள்ள வாங்க, இருடா ஒரு நிமிஷம் என்று பின்னாடி கார் கதவை திறந்தவன் அவனுக்காக வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் கையில் எடுத்து கொடுக்க சந்தோஷமாக வாங்கி கொண்டு உள்ளே ஓடி போனான். பிறகு கவிதாவின் அப்பா அம்மா அவர்களை வாசலிலேயே வந்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றதும், அம்மா அப்பா நீங்க 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க ஒரு நிமிடம் பதறியவர்கள் பின்பு நிதானமாக, நல்லா இருங்க, குழந்தை குட்டிங்களோட நீண்ட ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் என்று ஆசீர்வாதம் செய்து அவர்களை தூக்கிவிட பின் ஸ்வீட் பாக்ஸை எடுத்து பிரித்து அவர்கள் கையில் கொடுத்து விட்டு, அம்மா அப்பா நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டி ஆயிட்டீங்க, டேய் பிரசாந்த் நீ மாமா ஆயிட்டடா என்று கூறவும் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. கவிதாவின் அம்மாவிற்கு கண்களில் கண்ணீர் திரண்டது. ஓடி வந்து தன் மகளை அணைத்துக் கொண்டவர், கவிதா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, எவ்வளவு நாள் இந்த நல்ல செய்தியை நீ சொல்லுவன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, இப்பதான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி, தயவு செஞ்சு கவனமா இருடி என்று அவருடைய பயத்தை அவளிடம் கூற, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, விஸ்வா என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு என்றதும் மீண்டும் அவர்களை அழைத்து சோஃபாவில் அமர வைத்து விட்டு குடிப்பதற்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கவும் அதை வாங்கி குடித்து விட்டு தன் அன்னையை பார்த்தவள், அம்மா லாஸ்ட் டைம் இங்க வந்த போது என்கிட்ட கேட்டுக்கிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டி. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தெரியுமா வாய் மேல பல்ல போட்டுக்கிட்டு கேவலமா பேசினாங்க. அவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசுற மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்த நீ சொல்லிருக்க. இருந்தாலும் 3 மாசம் முடியற வரைக்கும் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டி என்று அக்கறையாக பேசிய தாயை பார்த்த கவிதாவிற்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. அதே நேரம், அத்தை அப்படி பேசினது யாருன்னு சொல்லுங்க, அவங்க தோலை உரிச்சி தொங்க விட்டுறேன். ஐயோ மாப்பிள, ஊர்ல 4 பேரு அப்படித்தான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. இப்பதான் எனக்கு பேரனும் பேத்தியும் வரப்போறாங்கல்ல, இனிமே யாரு என்கிட்ட கேள்வி கேப்பா என்றதும் உடனே கவிதாவின் அப்பாவோ, ஆமா கிழவிக்கு ஏத்தத்தை பாத்தீங்களா, பேரனும் பேத்தியும் வரப்போறாங்கன்ற திமிர்ல எப்படி பேசுறத பாத்தியா என்றதும், அப்படியா
நான் கிழவின்னா நீங்களும் கிழவன்தான். தாத்தா ஞாபகம் இருக்கா? சரி பாட்டி, இது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா என்ன என்று அவர்களுடைய அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள். பின்பு மதிய உணவை அங்கு சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்று கூறியதனால் வேறு வழி இல்லாமல் இருவரும் இருந்து மதிய உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தங்கள் வீட்டிற்கு வந்தனர். காலையிலிருந்து அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்ததால் கவிதாவிற்கு ஒரு மாதிரி இருக்கவும், காரில் சென்று வந்தது வேறு அவளுக்கு வயிற்றை புரட்டி கொண்டு வருக்க, வீட்டிற்கு வந்ததிலிருந்து மாறி மாறி வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தாள். அதில் பதட்டமான விஸ்வா டாக்டருக்கு போன் செய்து விட்டான். ஒன்னும் பயப்படாதீங்க விஸ்வா, அவங்களுக்கு வாமிட்டிங்க்கு ஒரு மெடிசின் எழுதி கொடுத்திருக்கேன் பாருங்க. அந்த டேப்லெட்டை இப்பவே கவிதாவுக்கு கொடுங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஜூஸ் கொடுத்துட்டு கொடுங்க. வெறும் வயிற்றுல மாத்திரை போட வேண்டாம். அந்த மாத்திரையை போட்டாலே அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டாப் ஆகும். ரொம்ப சிவியரா வாமிட்டிங் இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஒரு ட்ரிப்ஸ் போட்டு விடலாம் என்று கூறவும், சரிங்க டாக்டர் என்றவன் அன்று இரவு அவளுக்கு அந்த மாத்திரையை கொடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு உறங்க வைத்தான். அசதியாக இருந்த கவிதா அன்று இரவு நேரமாகவே சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டாள். அதே நேரம் இரவு சாப்பாட்டை முடித்துக் கொண்டு அறைக்கு வந்த அணுவின் பின்னாலேயே வந்த கார்த்தி வேகமாக கதவை லாக் செய்துவிட்டு ஓடி வந்து அவளை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். கார்த்தி, என்ன பண்ற வீடு? என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்னை கண்டுக்கவே மாற்ற. நேத்து தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா நைட்டு நீ என்ன பட்னியா போட்டுட்ட. டயர்டா இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஆளா படுத்து தூங்கிட்ட. இன்னைக்கும் அப்படியே என்னை ஏமாத்தலான்னு பாத்துட்டு இருக்கியா? நடக்கவே நடக்காது. இந்த கார்த்தி ஒரு தடவை தான் ஏமாறுவான், சும்மா சும்மா எல்லாம் ஏமாற மாட்டான் என்று வெறித்தனமாக அவள் தாடையில் முகத்தை பதித்துக் கொண்டு பேச, ஐயோ கார்த்தி, நேத்து வெளியில எல்லாம் போயிட்டு வந்தோம், கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. அதுவும் இல்லாம முதல் நாள் நைட்டு ஃபுல்லா நீ என்ன தூங்கவே விடல. அதனாலதான் எனக்கு அவ்வளோ டயர்டா இருந்துச்சு. அதான் இன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாத. இப்ப நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் பிளீஸ் என்று அவள் கையை உருவிக்கொண்டு எட்டி நகர, அதான பார்த்தேன், சரி போ என்று கூறவும் உடனே அவளுடைய ஆடைகளையும் டவலையும் எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டவள் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வெளியே வரவும், பின்பு கார்த்தி சென்று அதே போல குளித்துவிட்டு வெளியே வந்தான். ஆனால் அவன் வரும்பொழுது இடுப்பில் ஒரு டவலை மட்டும் கட்டி கொண்டு வந்தான். அதை பார்த்த அணுவிற்கு ஒரு மாதிரியாகி போனது. அவன் குளித்துவிட்டு வருவதற்குள் தன்னை அழகாக தயார்படுத்தி கொண்டு தலையில் மல்லிகை பூவை எடுத்து வைத்துக் கொண்டவள் அவனின் வரவுக்காக காத்திருக்க, அவனோ இப்படி துண்டோடு வந்து நின்றதும் அவள் முகம் வெட்கத்தில் அப்படியே சிவந்து விட்டது. தன் மனைவியின் சிவந்த அழகை கண்டு ரசித்துக் கொண்டே வந்து கொண்டிருந்தவனுக்கு அந்த அறை முழுவதும் மல்லிகை பூவின் வாசமே நிறைந்திருந்தது. அந்த மனம் அவனை அழைக்கும் விதமாக இருந்ததால் மெதுவாக அவள் அருகே வந்தவன் அவளையே முழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டிருந்ததும் அணுவிற்கு பதட்டத்தில் கை கால் எல்லாம் நடுக்க ஆரம்பித்தது. என்னடி, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இப்படி நடுக்கமாகற? இருந்தாலும் கார்த்தி, உன்னை திடீர்னு இப்படி பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு என்று கூற, அவனோ அவள் அருகில் நெருங்கி வர வர அவள் பின்னாடியே நகர்ந்து சென்று மெத்தையில் சென்று விழுந்து விட்டாள். அவனும் அவள் மேலே தொப்பென்று விழுந்தவன், அனு, நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஆமா, என்ன திடீர்னு நைட்டி எல்லாம் போட்டுட்டு இருக்க? நைட் தூங்கும்போது இது தாண்டா போடுவாங்க. இல்ல, இனிமே நீ நைட்டி எல்லாம் போடாத, சாரியே கட்டிக்கோ. ஏண்டா இப்படி படுத்துற? ஆமாண்டி, சாரியில தான் உன்னை அங்கங்க ரசிக்க முடியும். இப்படி நைட்டியை போட்டு போத்திக்கிட்டு இருந்தா என்னத்த செய்யறது? அட பாவி, வர வர நீ ரொம்ப கெட்ட பையனாயிட்ட என்று அவனை பிடித்து தள்ளிவிட பார்க்க அவளால் அவனிடமிருந்து தப்பிக்கவே முடியவில்லை. என்னையவே தள்ளுறியா என்று அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் சிறிது நேரத்திலேயே அவள் உதட்டை உறிஞ்சி எடுக்க தொடங்கிவிட்டான். அவ்வளவுதான், அணுவுக்கு அதற்கு மேல் பேச்சே வரவில்லை. அந்த நிமிடம் அந்த அறையில் லைட் எரிகின்றதை கூட இருவரும் மறந்துவிட்டனர். மெதுமெதுவாக அவளிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறியவன் அவளுடைய உடைகளை எல்லாம் களைத்து தூக்கி எறிந்து அவள் உடல் முழுவதும் தன் முதத்தினை பதித்து பின்பு சிறிது நேரத்தில் அவளது பெண்மைக்குள் நுழைந்து அவளை ஆட்கொள்ள தொடங்கிவிட்டான். விடியும் வரை அவளை ஆட்கொண்டவன் விடியும் சமயம்தான் அவளை விட்டு பிரிந்து நிம்மதியாக படுத்து தூங்கினான். ஆனால் அவளோ அசதியில் அப்படியே படுக்க
அவளை இழுத்து தன் மார்பில் போட்டு கொண்டவன் பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு இறுக்கமாக அணைத்தபடியே உறங்கி போனான்.